கந்து இனி கந்தன் தருவான் எதிர்காலம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. அந்த தமிழ்குடியின் தலைமகன் தலைத்தெய்வம் நம் கந்த பெருமான். அவனை இயல்போடு இலக்கியங்கள் வழியாக அவன் தந்த தமிழின் ஊடாக எடுத்து எம்பும் வலையொலியே இது. அதன் பெயரே கந்து. இறைவனை பற்றி பேச ஆயிரம் வலையொலிகள் இருக்க அதிலிருந்து கந்து எவ்வாறு மாறுபடுகிறது? இது மாறுபடவில்லை, அடியார் பெருமக்களே, முற்றிலும் வேறுபடுகிறது. ஆம், ஆருடங்கள் அற, சாத்திரங்கள் அற, சகுனங்கள் அற, இடைத்தரகர்கள் அற, மதங்கள் அற, இறைவனை அடைய உதவும் ஒரு மேன்மையான வழியே கந்து. ஆழிப்பேரலையில் ஊழிப்பேரலையில் திருவிழிச்சல் என்னும் மாநகரில் கந்து வெளிப்பட்டது. அந்த கந்து தமிழ் கடவுளின் தொன்மையை எடுத்துரைத்தது. அதுபோலவே இந்த கந்து பேரலையும் புதையுண்ட பல விடயங்களை வெளிக்கொணர இருக்கிறது. ஒருவன் 1000 மொழிகளை பேசலாம், ஆனால் தாய்மொழி ஒன்றே. அதுபோலவே கந்தனுக்கு 1000 மொழிகளில் பூசை நடக்கலாம், பல நாடுகளில் அவன் இருக்கலாம், ஆனால் தமிழ்மொழியே அவன் தாய்மொழி, தமிழ்நாடே அவன் பூர்வீகம். இன்றிருக்கும் தமிழ்நாடு என்பது எல்லைக்கு உட்பட்டது. நான் கூறுவது எல்லையில்லாத தமிழ்நாட்டை பற்றி. ஆம், அண்டம் முழுதாலும் அண்ணல் நம் கந்த பெருமான் நீடூழி வாழி. உலகிலுள்ள எல்லா மொழி இலக்கியங்களிலும் முருகனை பற்றிய பதிவுகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் தமிழ் மொழி இலக்கியங்களோ முருகனை பற்றிய பதிவுகளை மட்டுமின்றி அவனை படைப்பாளனாகவும் காட்டுகின்றன. முருகப்பெருமானுக்கு மட்டுமின்றி சிவபெருமானுக்கும் அப்படியான சிறப்புகள் நம் தமிழில் உண்டு. அருணகிரியின் நாவிலே ஓம் என்று வேலிட்டு முத்தை தரு பத்தி திருநகை என்று திருப்புகளுக்கு அடியெடுத்து தந்ததும், குமரகுருபரன் நாவிலே வெண்பாக்களை ஏற்றி கந்தர் கலிவெண்பாவை அருளச் செய்ததும் கந்த பெருமானுக்கு சான்றுகள். ஆளவாய் மண்ணும் என்று கூறி பானபத்திரருக்கு பரிசிலை தரும்படி பாண்டிய மன்னனுக்கு 11ஆம் திருமுறை திருமுகப் பாசுரம் வழியே உத்தரவிட்டதும், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கலியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதி அம்பலத்திடாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று பெரிய புராணத்தை எழுதத் தொடங்க சேக்கிலாருக்கு அடியெடுத்து கொடுத்ததும் விருசடை கடவுளாகிய சிவபெருமானுக்கு சான்றுகள். அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் நிறைய உண்மைகள் உண்மையான முறையில் வரும். கந்தனும் சிவனும் ஒன்றே, பெருமானும் ஒன்றே. வாருங்கள் கந்தை நடுவோம், கந்தனை போற்றி தொழுவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முருகா.